கூச்சம் இல்லாம சகாயதாசிகளே. பேச தெரியுது. என்ன இவ்வளவு ப்ரோ? தூரம் இத்தனை லட்சம் என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு என் காரையும் எடுத்துக்கிட்டு ப்ரோ என்கிட்ட வந்து 1 ரூபா திருடிக்கிட்டு 2 ரூபாயா உமா அழகா ஏன் உங்ககிட்ட 50 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன். என் பர்ஸையும் எடுத்து எல்லா என் ஒரிஜினல் அரிசி புக்ல இருந்து அதுல இருந்து பர்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் பேசாங்க ப்ரோ, எடுத்துட்டு இதெல்லாம் அசிங்கம் ப்ரோ. பர்ஸ் எல்லாம் எடுக்கல ப்ரோ, ப்ளீஸ். அதெல்லாம் பேசாங்க. அப்ப என் அப்ப ஒரிஜினல் கார் எடுத்தேன், என் காசு ஒரிஜினல் எடுத்தேன்னு சொல்லுங்க. இந்த பர்ஸ் கிரிச்சுலாம் என் பேசாங்க. நான் வந்து ஒரிஜினல் அரிசி புக் எடுத்தியா? எது ப்ரோ? யாருக்கு ஒரிஜினல் அரிசி புக் ப்ரோ? என் காரோட ஒரிஜினல் அரிசி புக் எடுத்தியா? அது கார்ல தானே ப்ரோ இருந்துச்சு. கார்ல இருந்து அதான் காரு அடமானம் வைக்கும் போது வந்து அப்படி கொடுத்துட்டியோ ப்ரோ? ம் அவ்வளவுதான் ப்ரோ. நான் சொல்லு ஆர்சி புக் என்ன ப்ரோ? உங்க செக்லீஃபே என்கிட்ட தான் ப்ரோ இருக்கு. ஒரு 4 செக்லீஃப், வீட்டுக்கு வந்து செக் 4 எடுத்துட்டு செக் புக் போயிருக்கா. என் கையில தான் ப்ரோ இருக்கு. நீங்க என்ன ப்ரோ? ப்ரோ செக் இப்ப புக் தான் பேசுற எடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போயிருக்கா. வச்சு கூட நீங்க கேஸ ஃபைல் பண்ணுங்க ப்ரோ. அது வேற ப்ரோ, இது வேற ப்ரோ. சரிங்களா? ம் எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ம் நீங்க என்னனாலும் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட என்ன தெளிவா பேசிட்டு இருக்கேன்ல ப்ரோ. ம் ப்ரோ உங்களுக்கே தெரியும் ப்ரோ. நீங்க பண்ணுங்க, நானும் பண்றேன் ப்ரோ. இல்லையா ப்ரோ? என்ன புடிச்சு உள்ள கூட பாளையங்கோட்டை ஜெயில போடுங்க ப்ரோ. ப்ரோ போனா ஜெயிலு வந்தா பெயிலு ப்ரோ. நான் கொலையா ப்ரோ பண்ணிருக்கோம்? இல்ல கொலை உன்னை பத்தி பண்ணணும்னு கேஸ் கொடுக்க ஆசைப்படுறீங்களா ப்ரோ? போயாச்சுன்னா எவனுமே வந்து கண்டுக்கிட மாட்டேங்கான. என்ன ப்ரோ? உன்னை போய் கேஸ் கொடுக்க போயாச்சுன்னா எவனுமே கண்டுக்கிட மாட்டேங்காங்களே. அதத்தான் ப்ரோ சொல்றேன். பண்ண மாட்டாங்க ப்ரோ, பண்ண மாட்டாங்க. நீங்க ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா? நாளைக்கு காலைல வந்து நீங்க 6ஆம் செஷன் போங்க. பச்சை மால் இன்ஸ்பெக்டர் இருப்பான். பச்சை மால் பேரை நல்லா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பச்சை மால் போயிட்டு கொடுங்க. ஏன்பா போப்பா, நீ வேற ஏன்பா போட்டு தலைவலிப்பா, எலெக்ஷன் நேரம்ப்பா அப்படின்பா. எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போங்க. இப்ப இப்பதான்ப்பா எலெக்ஷன் முடிஞ்சுக்கு, நீ என்னப்பா அப்படின்பா. இல்ல வேற ஏதாவது ஸ்டேஷன் சொல்லட்டுமா ப்ரோ? அங்க கோட்டார் ஸ்டேஷன் போறீங்களா ப்ரோ? அருள் பிரகாஷ் இருப்பியா இன்ஸ்பெக்டர், அங்க போறீங்களா ப்ரோ? எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கோ. நான் கரெக்டா இருந்தா எல்லாத்தையும் கரெக்டா இருப்பேன். நீ வம்பு பண்ணேன்னு வையி, நானும் நான் வம்பு வம்பு பண்ணல. ஜோதியா உட்கார்ந்து இருக்கோம். அப்ப என்கிட்ட இவ்வளவு தூரத்துக்கு வந்து நீ முட்டும் போது மோதும் போது வந்து எல்லாத்தையுமே யோசிச்சிருக்கணும். இதுல யாரு? இதுல உங்க உன் தங்கச்சி அக்கா மாப்பிள்ளையா தங்கச்சி மாப்பிள்ளையா ராஜா, அவர் வரைக்கும் என்கிட்ட பேசியிருக்காப்ல. நான் அதுல தலையிடவே மாட்டேனே, விட்டுருங்கனே சொல்லிட்டு வரைக்கும். அப்ப நீ முட்டி மோதி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த இன்ஸ்பெக்டரும் என்கிட்ட பேசிதான் செஞ்சான், எஸ்ஐயும் என்கிட்ட பேசிதான் செஞ்சான், கான்ஸ்டபிளும் என்கிட்ட பேசிதான் செஞ்சான். அவனை என்ன பண்ணணும்? இப்பவுமே சொல்றேன், இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசிதான் செஞ்சான். அந்த சுண்ணி என்ன செஞ்சான்? இந்த ரெக்கார்டே போய் அவன்கிட்ட போய் காமி. அவன் ஊம்பவா செய்வான். சொல்லு, என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் அப்படிதான் கேட்டேன் அவன்கிட்ட. என் மேல என்ன தப்பு இருக்கு? அவனும் ஆம்பளைதான், நானும் ஆம்பளைதான், எல்லாரும் மனிதர்கள் தான். அவன் வந்து சுண்ணின்னா நான் சுண்ணின்னு தான் சொல்லுவேன் அவனை. இதான் இயல்பு. அதுக்காக வந்து அவன் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மேல கிரீடத்தை வச்சு அவனை தூக்கி மேல வைக்க முடியாது. எல்லாரும் படிச்சிருக்கோம், எல்லாரும் வளர்ந்துருக்கோம். சரியா? எங்கெங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போகணுமோ அந்தந்த இடத்துல அப்படி எப்படி போனா நம்ம வாழ்க்கையை நம்ம ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம்.